ஆட்டம் முடிஞ்சாச்சு. ஐயோ, ஹவுஸ்ஃபுல். என்ன வீட்டுக்கு திரும்பி போறதா? இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டே. உன்னை கூட்டிட்டு தியேட்டருக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு திரும்பி போனா என்னோட சுயகௌரவம் என்ன ஆகுது? இதுல என்னங்க சுயகௌரவம்? வாங்க. மனுஷனுடைய சுயகௌரவமே இதெல்லாம் அடங்கியிருக்கு. வா, மேனேஜர் பார்க்க போலாம். ஹவுஸ்ஃபுல், டிக்கெட்டே கிடையாது. பெரிய தொல்லையா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. என் பேர் ராம்குமார். ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தர்மலிங்க முதலியாரோட சன். எக்ஸ் பிளேயர் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் டீம். இவங்க என் ஒய்ஃப். எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. விஷயத்துக்கு வாங்க. இந்த ஷோக்கு 2 டிக்கெட் வேணும். தெரியுமே, சுத்தி வளைச்சு அங்கதான் வர போறீங்கன்னு. கலெக்டரே வந்தாலும் டிக்கெட் கிடையாது. ப்ரொஜெக்ட் ரூம்லயே நின்றுட்டு தான் பார்க்கணும். தலைவர் படமாச்சே. அது இல்ல சார். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு டெலிஃபோன் டிசைரை கீழே வச்சிருக்கேன். என்ன சார் டல்லா இருக்கீங்க? டிக்கெட் கிடைக்கலனா கிடைக்காது போகுது. இன்னொரு நாள் பார்க்க கூடாதா? அது இல்ல உமா, வெட்டிங் டே அன்னைக்கு உங்க சினிமாவுக்கு கூட்டிட்டு போக முடியலங்கிற ஏமாற்றத்தை நல்லா தாங்க முடியல. இந்த சின்ன ஏமாற்றத்தையும் உங்களால தாங்க முடியலன்னா வாழ்க்கையில் இதோட பெரிய ஏமாற்றம் வந்தா? சிம்பிள், தற்கொலை. ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்குங்கிற நம்பிக்கையை என் மனைவி இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நான் இன்னும் இழக்கல. இதுதான் நான் எடுக்க போற கடைசி முயற்சி. இன்னைக்கு அவங்களுக்கு திருமண நாள். அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த ரூமை கட்டி வச்சிருக்கேன். இந்த கட்டில், படுக்க, இந்த தலகாணி, புது ஏசி எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ராசி இல்லாத எந்த பொருளுமே இந்த ரூம்ல இருக்கக்கூடாது. ராஜகோபால், உங்களை நான் கூட்டத்துக்கு காரணமே உங்க ராசியான கையால இந்த ரூமை அலங்காரம் பண்ணணுங்கிறதுக்காக தான். உங்க கைராசிய அடுத்த வருஷம் நான் பார்க்கணும். பிளீஸ் பிளீஸ். புது ரூம், புது கட்டில், புது மெத்தை, மனசையும் உடம்பையும் குளிர வைக்க புது ஏசி. என்ன சார் வண்டி ராங் சைடா திரும்புது? அசிங்கம் அசிங்கம். குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, சாப்பாட்டு கிளை போடுறேன். கட்டில சுத்தினதான் மிச்சம். என்ன கைபல போட்டியா? ராம்குமார், நாம ட்ரை பண்ணுவோமா? வித் ப்ளஷர். நீ தான்டா ஜெயிச்ச. இறங்க இறங்க இறங்க.
After all, I'm a sportsman. தயவு செய்து விட்டு கொடுத்து விடுங்கள். என் கணவருக்கு தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் கிடையாது. நீ பார்க்கலையே, ராஜகோபாலனால என்ன ஜெயிக்கவே முடியல. அசத்திட்டேன். யார் சொன்னாங்க நான் பார்க்கலன்னு? நான் பார்த்ததுனாலதான் நீங்க ஜெயிச்சீங்க. என்னங்க இதை என்கிட்ட போய் தோத்துட்டீங்க? உலகத்துல யாருகிட்டயும் நான் தோக்க கூடாது. அதே மாதிரி என் உமா கிட்ட நானாவே இருந்தாலும் ஜெயிக்க கூடாது. உமாதான் ஜெயிக்கணும். புது ரூம், புது கட்டில், புது தலகாணி, புது ஏசி. என்னைக்குமே எனக்கு புதுசா என்னுடைய உமா. உனக்கு சாக்லேட் சாப்பாரு? அப்பா என்னோட கண்ணாமூச்சி விளையாடினாரு. எனக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி தந்தாரு. பாரு, அவளுக்கு மட்டும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு. தினமும் வாங்கி தருவாரு. ரொம்ப தான் அலட்டிக்காதடி. நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ என்னோடையும் தான் கண்ணாமூச்சி ஆடினாரு. எனக்கும் தான் சாக்லேட் வாங்கி தந்தாரு. இவ பிறந்த உடனே எனக்கு வாங்கி தரத நிறுத்திட்டாரு. அவளுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவன் பிறந்தா எனக்கு நின்று போச்சு. நீ பிறந்தவள எனக்கு நின்று போச்சு. இப்ப அம்மாவுக்கு ஒரு பாப்பா பிறக்க போகுது இல்ல, அது பிறந்த உடனே உனக்கு நின்னுடும். அம்மாவுக்கு பாப்பா பிறந்துட்டா எனக்கு சாக்லேட் கிடையாதா? பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கும்போது தெரியல, மருந்து வாங்கும் போதுதான் புரியுது. என்னடா கண்ணா? சாக்லேட் எங்க? அடாடா, மறந்து போயிட்டேன்டா. உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன். கையில என்ன? அது உனக்கு இல்லடா கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு தான். உனக்கு நாளைக்கு வாங்கி தரேன். நீ கேட்ட மருந்து மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேலைக்கு ஒண்ணுக்கு மேல சாப்பிட வேண்டாம் சார். ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரையா. முட்டகோஸ், முட்டகோஸ். என்னடி ஆச்சு? காலையில இருந்து எனக்கு மனசே சரியில்லை. இது உனக்கு இல்ல கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு. இது உனக்கு இல்லடா கண்ணா, அம்மாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது இல்ல, அதுக்கு. பசங்களா, இன்னைக்கு அப்பா உங்க எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் வந்திருக்கேன். இந்தா, உனக்கு, அத்தாக்கு, விஜய்க்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அப்பா உங்க எல்லாரோடையும் கண்ணாமூச்சி ஆட போறேன். யாரு கண்ணை முடிக்க போறா? நான் தான். எனக்கு கண் திறந்துருச்சு, அதனால நான் தான் கண்ணை முடிக்க போறேன். ஆமா, லட்சுமி எங்க? லக்ஷ்மி, 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 லட்சுமி, 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 லட்சுமி.
லட்சுமி என்ன பாருமா, என்ன பாருமா, பாருமா, என்னங்க இது? லட்சுமி, என்னம்மா என்னாச்சு? சம்மா பேசுனா குழந்தை லட்சுமி ஏதோ மாத்திரை சாப்பிட்டாளா? ரொம்ப சீரியஸா இருக்கா. நான் போகும்போது டாக்டர் கூட்டிட்டு போயிடுறேன். நீ நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி ரெடியா இருக்க சொல்லு. சரிம்மா. சரியான சமயத்துல கூப்பிட்டதால குழந்தை ஆபத்தான கட்டத்தை தாண்டிடுச்சு. எதுக்கு ராத்திரி பூரா ஜாக்கிரதையா இருங்க. மிஸ் ராஜகோபால், குழந்தைங்க இருக்கிற இடத்துல பெரியவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இதே ரஷ்யாவா இருந்தா உங்களை பிடிச்சி உள்ளதில் இருப்பான் தெரியுமா? ஐ எம் சாரி. எனிவே, நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் பாரம் மறந்து கொடுங்க. நான் காலையில இருந்து பாக்குறேன். நான் உங்க கார் சாவி எடுத்துக்கிட்டேன். டாக்டர் டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அந்த மருந்து சீட்டை கொடுமா, நான் போய் மருந்து வாங்கி தரேன்.